பைபிள்ல அனுப்பி வச்சிருக்கேன், அதை கூட நீ பார்க்க மாட்டேங்கிற. இயேசுதான் ஜீவ ஊற்று நான் சொல்லி கொடுக்கிறேன், அதை நீ கேட்க மாட்டேங்கிற. நீ தண்ணி நிக்காத தொட்டியை கட்டி வச்சுட்டு அதுல போய் நமஸ்கரிச்சு நிக்கிறிய. அறிவு இல்ல உனக்கு கொடுத்திருக்க 6வது அறிவு, நல்லது கெட்டது அறிவதற்கு நீ சாப்பிட்டு கண்டுபிடிச்ச ஒரு அறிவு, அதை யூஸ் பண்ணு. கேட்பார்ல, அதை மட்டும் பார்க்க மாட்டேங்கிறார். மன்னிக்க மாட்டேன்னு சொல்லல, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஒருவேளை அப்படி வழி தவறி இருந்தா என்ன மன்னிங்க ஆண்டவரே, நான் இந்த ஜெபத்தை செய்யறதுக்கு தகுதி உள்ளவனா மாறணும், தகுதி உள்ளவளா மாறணும். நான் இத்தனை நாள் ஜெபிச்சுட்டு எனக்கு ஒரு பதிலும் கிடைக்கலன்னா நான் தப்பு தப்பா ஜெபம்ன்ற பேர்ல வேற ஏதோ கதை சொல்லிட்டு இருந்திருக்கிறேன். அப்படி இல்லை, நான் இன்னைக்கு ஜெபம் பண்ண போறேன், இந்த ஜெபத்துக்கு எனக்கு பதில் கிடைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது ஒரு ஆள் மட்டும் இந்த எருசலேம்ல சமாதானமான ஒரு காரியம் நடக்கிறதுக்காகவும், எருசலேம்ல அவருடைய ஆலயம் கட்டப்படுறதுக்காகவும், இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும், இந்திய தேசம் மட்டும் இல்ல, இதை விட விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடிய அல்லது கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் நாடுகள் எல்லாத்திலையும் இந்த ஆண்டோட ராஜ்யம் வர்றதுக்கு தடையா காணப்படுது. அந்த தடை தீர்றதுக்காக ஆண்டோட ராஜ்யம் வந்தா 1000 வருஷம் இந்த உலகத்துல இருந்துட்டு அப்புறமா பரலோகத்துக்கு போக போறாங்க. அந்த பரலோகத்துல எப்படி பசி இருக்காதோ, பட்டினி இருக்காதோ, வறுமை இருக்காதோ, அது போல இந்த உலகமும் 1000 வருஷம் அப்படி இருக்க போகுதுங்க. அதுக்காக தாங்க தேவனுடைய ராஜ்யம் இங்க வரணும்னு சொல்லி இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒருத்தன் கடன் வாங்க வேண்டியதில்லை, ஒருத்தனுக்கு அடிமைப்பட வேண்டியதில்லை. அவர் ராஜாதி ராஜாவை உட்கார்ந்து இருப்பாருங்க. அவர் அரசாங்கம் பண்றான்னா அங்க ஏமாத்துக்காரன், லஞ்சம் வாங்குறவன், போக்கிரி எவனும் அங்க உட்கார்ந்து இருக்க முடியாதுங்க. அவருடைய தூதர்கள் தாங்க நமக்கு எல்லா காரியங்களையும் செய்து கொடுப்பாங்க. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தூக்கி கொண்டு போவார்கள், தாங்கி கொண்டு போவார்கள். அல்லேலூயா. அந்த 1000 வருஷம் வரணுன்றதுக்காக தானே இவ்வளவு பாடுபடுறோம். ஆனா அதை வரவிட மாட்டேன்னு சொல்லிட்டு எத்தனையோ பக்கத்துல இருந்து நம்மளை மிதிச்சுக்கிறாங்களே, எத்தனையோ பக்கத்துல வரவிடாதபடிக்கு அந்த விக்கிரகத்தினுடைய வல்லமையை எழுப்பி விட்டுட்டு இருக்கிறாங்களே. ஒண்ணும் இல்லாம தலை நசுக்கப்பட்ட அந்த சைத்தானுக்கு அவ்வளவு வல்லமை இருக்குன்னா, உயிர் உள்ளவளாய் அண்ட சராசரங்களை படைத்த யெகோவா தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த பரிசுத்த ஆவிக்கு எவ்வளவு வல்லமை இருக்கணும். யாராவது ஒருவர் எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னதுக்காக அதையும் நம்முடைய தேசமா ஜெபிங்க. சபை அங்க கட்டப்படணும், அந்த பேராலே அங்க வரணும், அவருடைய சிங்காசனம் அதுல உட்கார வைக்கணும், அதுல இயேசு கிறிஸ்துவை உட்கார வைக்கணும். எல்லாத்துக்கும் மேலா உலகத்துக்கு எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொன்னாரு. நீங்க அதை செய்யறதுக்காக ஒப்பு கொடுங்க. இன்னும் ஜெபத்துல கொஞ்சம் காரியங்கள் இருக்குது. யாராவது ஒருத்தர் இந்த சுவிசேஷம், இந்த தேவனுடைய ராஜ்யம், இயேசு கிறிஸ்துடைய அரசாட்சி இந்த உலகத்துல வர்றதுக்காக அதுக்கு தடையா இருக்கக்கூடிய எருசலேமில் அந்த ஆலயம் கட்டப்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் சுமூகமான சூழ்நிலை நிலவுவதற்காகவும், எந்த நாட்டில எல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்றானோ, எந்த நாட்டில எல்லாம் விக்கிரகங்களுடைய கோட்டையா இருக்குதோ, இல்லை கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய நாட்டுல கூட தேவையில்லாத வெறியாட்டங்கள்னால ஆண்டவரை மறந்து போயிட்டு இருக்கிறாங்களே, அந்த நாடுகள் எல்லாமே, அந்த ஜனங்கள் எல்லாமே இயேசுதான் உண்மையான கடவுள், இவர் தான் 1000 வருஷம் அரசாட்சி, அந்தி கிறிஸ்துவோட 7 வருஷம் அரசாட்சி வேண்டான்னு சொல்லி அட்லீஸ்ட் விரும்புறதுக்காவது இப்ப யாராவது ஜெபிங்க. உண்மையில ஜெபிங்கன்னு சொல்றேன் நானு. சோதர கர்த்தாவே, சோதராவியானவரே, இயேசுப்பா அந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான நல்ல வெள்ள கூட கர்த்தாவே முகத்தை நோக்கி பார்க்கிற கர்த்தாவே, சொல்லப்பட்ட ஜெப குறிப்பு உமது பாதப்படியில் வைத்து ஜெபிக்கிற கர்த்தாவே, தேவனே உமது ராஜ்யம் இங்கு வருவதற்கு தடையா இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளை நாங்கள் கட்டி ஜெபிக்கிற ராஜா, எல்லாம் சிறை பிடிக்கப்பட்டு போக ஜெபிக்கிற ராஜா. அப்ப அந்த எருசலேம்ல கட்டப்பட வேண்டிய இருக்கிறதான ஆலயம் அப்ப வெகு சீக்கிரத்தில் கட்டப்பட வேண்டும் ஜெபிக்கிற ராஜா. அப்பா உமது ராஜ்யம் அங்கு ஸ்தாபிக்கப்படட்டும் ராஜா. அப்பா உலக மக்கள் மத்தியில இருக்கிறதான அப்பா உமது ராஜ்யம் இங்கு வருவதற்கு தடையா இருக்கிற பாவ கிரியைகள் எல்லாம் சுட்டரிக்கப்பட வேண்டும் ஜெபிக்கிற ராஜா. அப்பா அனைத்து மக்களும் உம்மை பின்பற்றி நடக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஒவ்வொருவரும் அப்பா அம்மா கொடி கொண்டு நின்று கர்த்தாவே உமக்காக வாழ தேவனே நீர் அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஜெபிக்கிற ராஜா. உமது ராஜ்யத்தின் சுவிசேஷம் அப்பா பூலோகம் எங்கும் அப்பா அறிவிக்கப்பட வேண்டும் ஜெபிக்கிற ராஜா. தேவன் அடியோனின் ஜெபத்தை கேட்டு அப்படியே மனமிறங்கப்பட வேண்டும் ஜெபிக்கிறான். தேவன் ஜெபத்தை கேட்டு பதில் தரோம். மீட்பரேசம் உலக ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். ஜெபத்தை சொல்லி முடிங்க. கடைசியில் அவர் அப்படி சொன்னாதான் அது கேட்கும்னு சொல்றாரு. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தாழ்த்தி ஒடுக்கி சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு செஞ்சு முடிச்சுட்டு ஆமேன்னு சொல்லணும்னா அந்த ஜெபம் முடியறதே இல்லை. என்ன இது, ஒரு சகோதரன் மட்டும் ஆமேன்னு சொன்ன. கர்த்தர் பெரியவர். ஆமென், அல்லேலூயா.
இவ்வளோத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுறாரு. அவர் இது வரைக்கும் அவர் என்ன தெரியுமா செஞ்சுட்டு இருந்தாரு? ஆவியானவர் நம்ம எல்லாம் பலவீனமானவன் சொல்லிட்டே இருக்கிறதுனால அவரே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நீங்க எல்லாம் கேட்கறதே இல்லை, தாமே ஆவியானவர் தாமே வாலண்டியரா வந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறாரா நமக்காக. அவர் தான் சொல்றாரு, என்ன ஜெபிக்கணும்னு சொல்லி என்கிட்ட சொல்லு, நான் பிதா கிட்ட பேசுறேன். அதுக்கு தான் அவர் தேற்றவாளன அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தந்துட்டு போனாரு. நான் உன் கூட இருக்கிறது சும்மா உட்கார்ந்துட்டு நீ செய்யறது தப்புன்னு மட்டும் சொல்லி தந்துட்டு இருக்கிறதுக்காக இல்ல, நீ சரி சொன்னா உன்னை தட்டி கொடுக்கறதுக்கும், நீ தப்பு செஞ்சிட்டீங்கன்னா உன்னை தண்டிக்கிறதுக்கும் அல்லது குற்றப்படுத்துறதுக்காக நான் உன் கூட இல்ல. நீ சொல்லு, நான் பிதாவோட இருக்கிற அந்த பரிசுத்த அந்நிய பாஷை வரத்தை வச்சு நான் பேசுறேன் உனக்காக. யாரும் நீங்க விரும்பின மாதிரியே தெரியல. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்யணும்னு சொல்லி யாருமே விரும்பின மாதிரியே தெரியல. ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவர் கூப்பிடுன்னு சொல்றாரு, நான் இப்ப கூப்பிடுறேன், எனக்காக வேண்டுதல் செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. என்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் பிதா கிட்ட நீங்க சொல்லுங்க. அவர் கண்டிப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்னை விடுதலையாக்குவார். ஆனா எனக்கு சரியா சொல்ல தெரியல, சரியா பேச தெரியல, சரியா கேட்க தெரியல. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்லி இருக்குது. நான் உம்ம கூட இல்லாம இருந்தா, நீங்க என் கூட இல்லாம இருந்தா இந்த ஜெபம் சரியா போய் சேராது. நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நான் மகிமைப்படுத்துறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க என்னை விடுவிக்கணும், என்ற எல்லா பிரச்சனையிலிருந்து விடுவிக்கணும். நான் இந்த தேசத்துக்காக ஜெபிக்கும் போது இந்த தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன்னு சொன்னீங்களே, அந்த கட்டளையோட சேர்ந்து எனக்கும் சேமம் வரும். நான் இந்த தேசத்துல இருக்கிறதுனால எனக்கு நீங்க சேமத்தை தர போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜெபிக்கிற ஜெபத்தை தான் ஆண்டவர் சொன்னார், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஒரு வருஷத்துக்குள்ளதை சேர்த்து பதுக்கி வச்சு இந்த நாட்டில் பஞ்சத்தை உண்டாக்குறதுக்கோ விலைவாசியை ஏத்துறதுக்கோ யாரும் ஜெபிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இன்னைக்குள்ள ஆகாரத்தை மட்டும் இன்னைக்கு தாரன்னு கேட்க சொன்னார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, நாளைய தினம் அதை குறித்து கவலைப்படும். இந்த ஒரு நாள் ஒரு கேரக்டர், அது கவலைப்படும். நாளைக்கு இந்த பேசிட்டு இருக்கிற இந்த மனுஷனுக்கு நான் என்ன செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அது கவலைப்படும். நான் கவலைப்படக்கூடாது. நான் கவலைப்பட்டா நான் மட்டும் கவலைப்பட்டுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கணும். கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட்ட முடியாது, சரீரத்துல குறைக்க முடியாது. அது தெரிஞ்சிருந்தோம் நாளைக்கு என்ன செய்வோம், எப்படி வாழ்வோம், இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்போம் சொல்லி கவலைப்படுறதை விட இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஜெபிச்சிட்டோம்னா நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை, அது கவலைப்படும். பிதா கிட்ட அந்த தினம், அந்த டே அப்படிங்கிற ஒரு கேரக்டர், ஒரு நாள் அப்படிங்கிற கேரக்டர் ஆண்டவர்கிட்ட பேசும். இந்த நாள், இந்த 800 கோடி ஜனத்துக்காக நான் இவங்களுக்கு என்ன செய்யணும், இந்த தேசத்துல இருக்கிறவங்களுக்கு நான் என்ன செய்யணும், இந்தியாவுடைய இந்த எல்லைக்குள்ள நான் என்ன செய்யணும்னு அந்த நாள் கவலைப்படும். நீங்க கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். அதனாலதான் ஒரே ஒரு காரியத்தை சொன்னாரு, இன்னைக்கு என்ன தேவை, இன்னைக்கு என்ன பிரச்சனை, இன்னைக்கு என்ன வலி, இன்னைக்கு என்ன காயம், இன்னைக்கு என்ன அவமானம், இதுல இருந்து என்ன விடுவியும் சொல்லி கேட்கணும். அப்போ அதுக்கு பதில் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். என் பாவத்தை மன்னிக்கணும்னா நான் இன்னொருத்தன் எனக்கு செஞ்ச பாவத்தை மன்னிக்கணும். ஒருத்தன் செஞ்ச துரோகத்தை நான் மன்னிச்சாதான் நீங்க என் பாவத்தை மன்னிப்பீங்க. நான் மன்னிக்கிறேன். இந்த ஜெபத்தை செய்யறதுக்கு இவ்வளவு தகுதி இருக்குது. நான் மன்னிக்கிறேன். என்ன ஜெபம் செய்யறதுக்கு தகுதியில நான் மாத்தணும்னா எந்த கோபத்தோடையும் எந்த வெறுப்போடையும் வந்து நீ பலிபீடத்துல நிக்காத, பலி செலுத்தாத, காணிக்கை வச்சுட்டு போயிரு, காணிக்கை எனக்கு கொடுத்துறாத, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமன் சொன்னவர் அவர் தான் சொல்றாரு. உங்க பாவம் எல்லாம் மன்னிக்கப்படணும்னா, உங்களுக்கு இருக்கிற ₹1,00,000 கடன் மன்னிக்கப்படணும்னா உங்ககிட்ட ₹1000 வாங்கினவங்களை நீங்க மன்னிக்கணும். நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. உங்களுக்கு திராணி இருந்துச்சு ₹1000 கொடுக்கறதுக்கு, நீங்க கொடுத்தீங்க, வாங்கினவனுக்கு கொடுக்கறதுக்கு திராணி இல்லைன்னா உங்க கடனை மன்னிச்சீங்கன்னா அவர் உங்க மேல இருக்கிற கடனை மன்னிப்பார். அது 1,00,000 இருந்தாலும் சரிதான், 1 கோடியா இருந்தாலும் சரிதான். 300 ராத்துல இருக்கிறவன் 3 ராத்துல இருக்கிறவன்ட்ட போய் ராஜா மன்னிச்சு விட்டதுக்கு அப்புறமாவும் நீ கொடுக்க வேண்டிய வெள்ளியை வச்சுட்டு போ அப்படின்னு சொன்னான்னா அவனை தூக்கி நரகத்துல போட்டுருவார். அவர் 1 கோடி ரூபாய் உங்களுக்கு மன்னிச்சிருக்கிறாருன்னா நீங்க அட்லீஸ்ட் ₹1000 இருக்கிறவன் பிடிச்சி கழுத்தை நெரிச்சு இன்னைக்கு தரலன்னா நான் உன்னை தூக்கி ஜெயில போட்டுருவேன், கேஸ் போட்டுருவேன் நீங்க சொன்னீங்கன்னா உங்களை நரகத்துல போட்டுருவார். மன்னிக்கிறது போல எங்களை மன்னியும் சொல்லித்தரார். நீ மன்னிச்சா பிதா உனக்கு மன்னிப்பார். என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன். உண்மைதான். கேட்க கூடாததை கேட்டா
அதுக்கு ஒரு வழியை சொல்லித்தரார் அவர். என்ன மன்னியும் என்ன மன்னியும்னா, நீ யாருக்கெல்லாம் மன்னியாக்காம இருக்கிற? மாமியார், மாமனார், அப்பா, அம்மா, தம்பி, பிள்ளைங்க மன்னிக்காம இருக்கீங்களா? அவங்கள மன்னிச்சா உங்க பாவங்களை மன்னிப்பார், மன்னிக்கலன்னா மன்னிக்க மாட்டார். அதுதான் அவர் சொல்லித்தரார். அப்படி மன்னிக்காம இல்ல நான் திருவிருந்து எடுத்துட்டு இருக்கிறேன், நான் மோட்சத்துக்கு போவேன்னா இல்ல. ரத்தத்தை புதுசாக்குறாரு, மாம்சத்தை புதுசாக்குறாரு, எல்லாம் சரிதான். ஆனா ஜென்ம சுபாவம் அது எப்போ புதுசாகும்? புதுசாகணும் இல்ல. ஞானஸ்நானம் எடுக்கும்போது புதுசாகலன்னா இன்னைக்கு அது புதுசாகணும். மன்னிக்கலன்னா அவர் மன்னிக்க மாட்டார். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். இந்த தீமை எப்படி வருது? சோதனை வரும்போது வருது. சோதனை வராம இருந்தா தீமை வராது. தீமைனா என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எரேமியால 2ஆம் அதிகாரத்துல இருந்து. வசனம் யாருக்காவது தெரியுமா? வாசிக்கிறீங்களா? 9ஆம் வசனமா? வாசிங்க. 2 தீமைகளை செய்தார்கள். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பார்த்துட்டீங்களா? என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய. ஒரு நிமிஷம் சகோதரி. 2 தீமைகளை செய்தார்கள். அவங்க விரும்பல, நீங்களும் நானும் விரும்பல, இந்த சமுதாயம் விரும்பல அதை செய்யணும்னு சொல்லி. செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனுக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து தான் சரித்திரபூர்வமா நிரூபிக்கப்பட்ட கடவுள்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அது முஸ்லிம் சொல்லக்கூடிய, இஸ்லாமியர் சொல்லக்கூடிய, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லக்கூடிய நாய்கள், வேலையாட்கள், சுன்னத்துக்காரர்கள் சொல்லக்கூடிய அந்த நபருக்கும் தெரியும். இல்ல 33 கோடி ஆட்களை நாங்க வச்சிருக்கிறோம் காலுக்கும் கைக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனுஷனுக்கும் தெரியும். கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட்காரனுக்கும் தெரியும் கடவுள் இருக்கிறான்றதுனால தான் நம்ம இல்லைன்னு சொல்லி பொழப்பு நடத்துறோம்ன்றது. ஆமென். 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய. செய்ய வச்சிட்டானே அந்த சைத்தான். அவனால உருவாக்க முடியாத ஒரு மனுஷனையும் ஒரு உயிரினத்தையும் அவனால உருவாக்க முடியாது. அழிக்கிறதுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. விழ வச்சுட்டானே அந்த சைத்தான், தீமைகளை செய்ய வச்சுட்டானே. அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு பிடிக்கிறது கர்த்தருக்கு பிடிக்காது. கர்த்தருக்கு பிடிக்கிறது அந்த சைத்தானுக்கு பிடிக்காது. நீங்க நல்லவங்களா, நீங்க நெடுநாட்கள் வாழணும்ன்றது அந்த சைத்தானுக்கு பிடிக்காது. பிதாவுக்கும் இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் தான் பிடிக்கும். அவங்களுக்கு பிடிக்கிறது சைத்தானுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் அசுத்தாவிகளுக்கும் பிடிக்காது. தீமைகளை செய்ய வச்சதுக்காக அந்த சைத்தானை வெட்டணும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல சொல்லுங்க சகோதரி, வாசிங்க. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய. என்னை விட்டு விட்டார்கள். என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத. தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை. தண்ணீர் நிற்காத தொட்டி, அதுல வெடிப்பு வேற இருக்கான். தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஒன்னும் செய்ய முடியாது. முகமது நபி வந்து ஒன்னும் செய்ய முடியாது. நெத்தியில கண் வச்சுட்டு வந்தாலும் சொன்னாலும் ஒன்னும் செய்ய முடியாது. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்ப்பார், கொஞ்ச நேரம் விட்டு பார்ப்பார், எல்லா ஊழியக்காரனை வச்சு சொல்லி பார்ப்பார். அப்படி நீ கேட்காம போனேன்னு சொன்னா அவரு ஒரு ஆயுதத்தை எடுப்பார். அதுதான் உத்தரகாண்ட்ல நடந்துச்சு. அது இந்த நாகப்பட்டினத்துல எல்லாம் வந்தா தாங்க முடியாது. வேளாங்கண்ணி எல்லாம் வச்சுட்டு அது வராம இருக்குதுன்னு சொன்னா பெரிய கிருபை. அப்படியும் வந்து தப்பிட்டீங்க. ஸ்தோத்திரம். 12ஆம் வசனம் வாசிங்க சகோதரி. வானங்களே, இது நிமித்தம் பிரமித்து கொந்தளித்து மிகவும் திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நடந்துச்சா இல்லையான்றத நீங்க பாத்துக்கங்க. இந்த குடுமி வச்சுட்டு நெத்தி கண்ணில் ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பான்னு சொன்னானே, அதெல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போய் எங்கேயோ தள்ளி கொண்டு போய் உட்கார வச்சிருந்தது. டிவியில பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா போட்டோல பார்த்துருப்பீங்க. அந்த உயிர் இல்லாததை போய் ஆத்து தண்ணி அடிச்சுட்டு போற பக்கம் எல்லாம் போயிட்டு இருக்குது. அந்த சிலைக்கு முன்னாடி நம்ம சொந்தமான ஜனங்க போயிட்டு இருக்காங்களே, இவங்களுக்காக நீங்க ஜெபிக்கலன்னா, இவங்களுக்காக நீங்க பரிதாபப்படலன்னா வேற யார் தான் பண்ண முடியும்? அவர் தான் சொல்றாரு, நான் சொல்லி பார்ப்பேன், நீ கேட்கலன்னா நான் செஞ்சே காட்டுவேன்னு சொல்லி.
நோவா காலத்துல உள்ள வெள்ளம் வராதுதான், மொத்த ஜனங்களையும் அழிக்காதுதான். ஆனாலும் ஒரு சுனாமி வந்துச்சே. இப்ப வந்ததே உத்தரகாண்ட்ல வெள்ளம் கொண்டு போயிருச்சே. ஏன்? அது ஒரு விக்கிரக கோட்டையா இருக்குதே. இங்க ஒரு வேளாங்கண்ணி விக்கிரக கோட்டை இருக்குதுன்னு சொல்லி யாரும் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்களே. அது ஆர்சி அப்படிங்கிற ஒரு 2 எழுத்து மதம் சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களே. அங்கேயும் இயேசுதானே இருக்கிறான்னு சொல்லிட்டு தானே போறீங்க. எனக்குன்னு ஒரு சிலை கூட வைக்காதுன்னு சொன்னாரு. அங்க அவர் இல்லைன்றது எத்தனை பேருக்கு தெரியுது? இயேசுவை சுமக்கிறதுக்கு ஒரு மரியாதை இல்லைன்னா இன்னொரு மிரியாம் யாரே ஒருத்தர் எடுத்திருப்பாரு. அந்த அம்மா இப்ப உயிரோட இருந்தோம்னா ரத்த கண்ணீர் விட்டுருக்கோம். அது உயிரோட இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு கதை பண்ணி எல்லாம் எதுக்கு? கொஞ்ச நேரம் பொறுத்து பார்ப்பார். தண்ணியில முழு உலகத்தையும் அழிக்க மாட்டார், ஆனா தண்ணியில கண்டம். வானங்களே இது நிமித்தம் பிரமித்து கொந்தளித்து மிகவும் திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடல் உண்டாக்குறவன் எவனா இருந்தாலும் சரி, எந்திரங்களை கட்டி கடல்ல தாத்துருவாரு. ஒருவேளை கடல் இல்லைன்னா தண்ணியை கொண்டு வந்து அதுக்குள்ள தாத்திட்டு போயிடுவார். விக்கிரகங்களை வணங்க சொல்லுகிற அல்லது வணங்க வாருங்க, மொட்டை போட்டுட்டு வருவோம், கிடா வெட்டிட்டு வருவோம்னு சொல்லி யாரையா ஒருத்தனை இந்த ஆலயத்திலிருந்து பின்மாற்றத்துக்குள்ள யார் கொண்டு போயிட்டு இருந்தாலும் சரி, எந்திரங்களை கட்டி தாத்துருவாரு. கடல் இல்ல, நான் கடல் இல்லாத இடத்துக்கு போறேன்னா தண்ணியை வரவே